Hi everyone. Today in GK we will see quiz 6. A. Literature. Take the right choice from the brackets. First, when you are forbidden to appear for the exam, what is the prefix you would use with barred to bring out the meaning? Forbidden அப்படின்னா என்னது? Not allowed. ஓகேவா? forbidden அப்படின்னா not allowed to appear for the exam. ஸோ barred அப்படின்றதும் என்னது? அந்த மாதிரி மீனிங், தடுக்கிறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது, பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு ப்ரிஃபிக்ஸுக்கு என்ன வரும்? பார்ட் அப்படின்ற வேர்டுக்கு வாட் இஸ் த ப்ரிஃபிக்ஸ்? ஓகேவா? செகண்ட் ஒன், வாட் வுட் யூ கால் எ ஸ்வாலன் ஸ்ட்ரீம்? ஸ்வாலன் அப்படின்னா என்னது? கொஞ்சம் எலாபரேட் ஆன மாதிரி, அதாவது வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பல்ஜாக இருக்குது, வீங்கி போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் வந்து கொஞ்சம் உப்புன மாதிரி தெரியும். அதே போல் ஸ்வாலன் ஸ்ட்ரீம் அப்படின்றது யூஸ்வலாக தண்ணி வந்துட்டுருக்கிற ஸ்ட்ரீமில் கொஞ்சம் அதிகமாக வாட்டர் வர்றது, அது வந்து ஸ்வாலன். ஸோ அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? டர்ஜிடுன்னு சொல்வோமா, டர்பிட் அப்படின்ட்டு சொல்வோமா? ஓகேவா? டர்ஜிட் அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஸ்வாலன் மீனிங் தான். டர்பிட் அப்படின்றது கொஞ்சம் புகையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாட்டர்லாம் மேலே வந்து லைட்டாக டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஒரு கிளியர் அப்பியரன்ஸாகவே இருக்காது, அதுதான் டர்பிட். இந்த இடத்துல எந்த வேர்டு சூட்டபிளாக இருக்கும்? ஹிஸ் டாக் வாஸ் டூ ரிப்பிட்டேட்டிவ் ஆர் ரிப்பிட்டேஷன் டு பி இன்ட்ரெஸ்டிங். ரிப்பிட்டேட்டிவ் அண்டு ரிப்பிட்டேஷன் அப்படின்றது ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். இந்த இடத்துல என்ன வேர்டு வரும்? எது வந்து ஆப்டாக இருக்கும்? ரிப்பிட்டேட்டிவா ரிப்பிட்டேஷனா, திரும்ப திரும்ப அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல எது ஆப்டாக இருக்கும்? பிகாஸ் ஆஃப் ஹர் புவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் அகாடமிக்ஸ் ஷி வாஸ் இல்லெஜிபிள் ஆர் ineligible டு பிகம் த மானிட்டர் ஆஃப் த கிளாஸ். மானிட்டர் அப்படின்றது என்னது? நத்திங் பட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கிளாஸ்க்கு ஒரு லீடர் போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸாமில் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுனால, அந்த அகாடமிக்ஸில் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுனால என்ன மானிட்டர் ஆக முடியாது, கிளாஸோட மானிட்டர் ஆக முடியல. அதுக்கு என்ன வேர்ட் வரும்? ineligible வருமா, இல்லெஜிபிள் வருமா? இல்லெஜிபிள் அப்படின்னா ஸோ படிக்க தெரியாமல் அப்படின்றத சொல்லலாம். ஸோ கிளியராக படிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ineligible அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து சூட்டபிளான கேண்டிடேட் இல்லை அப்படின்றது மீனிங். ஸோ இந்த இடத்துல எது வரும்? ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், மெனி பெனிஃபிஷியன்ட் ஆர் பெனிஃபிஷியல் ஆக்ட்ஸ் வேர் பெர்ஃபார்ம்டு பை மகாத்மா காந்தி. பெனிஃபிஷியன்ட் அண்ட் பெனிஃபிஷியல் ரெண்டுமே சேம் மீனிங் தான், ஆஸ் தேர்ட் கொஷின் போலவே. ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். இந்த இடத்துல என்ன வரும்? பெனிஃபிஷியல்னா ரொம்ப நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய யூசஸ், நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எது ஒரு பெனிஃபிஷியன்ட் ஆக்ட்ஸ்ன்னு வருமா, பெனிஃபிஷியல் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருமா? ஸோ திங்க் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி. let us see the answers. First one, when you are forbidden to appear for the exam, what is the prefix you would use with barred to bring out the meaning? இந்த இடத்துல என்ன வேர்ட் வரும்? debarred. ஓகேவா? செகண்ட் ஆன்சர் என்னது? டி. வாட் would you call a swollen stream? முன்னையே சொல்லியிருந்த டர்ஜிடுக்கும் மீனிங் சொன்னேன், டர்பிடுக்கும் மீனிங் சொன்னேன். இந்த இடத்துல என்ன வேர்டு வரும் நமக்கு? டர்ஜிட். தேர்ட், his talk was too repetitive. ஆன்சர் என்னது? repetitive. the adjective போலவே, to be interesting. Because of her poor performance in academics she was ineligible. இந்த போஸ்டிங்க்கு அவங்க சூட்டபிளான கேண்டிடேட் கிடையாது, ineligible. many beneficial activities, beneficial acts. beneficent அப்படின்னா ஒரு பர்சனை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா? he was பெனிஃபிஷியன்ட் ஆக்டர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லும்போது ஒரு பர்சனை குறிக்கிறது பெனிஃபிஷியன்ட். இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகேவா?
Next, social studies. Name the country which has the following waterfalls. இந்த வாட்டர்ஃபால்ஸ்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது? நயாக்ரா ஃபால்ஸ், விக்டோரியா ஃபால்ஸ், ஜெர்சோஃபா ஃபால்ஸ், இகாக்கு ஃபால்ஸ். சரியா? நெக்ஸ்ட் டாப்பிக்கையும் பார்த்துடலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் மீன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன? நிறைய சோஷியல் சயின்ஸில் கண்டிப்பாக இதை படிச்சிருப்பீங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் எதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க? செகண்டு, voting in India can be done fearlessly because. Okay, let us discuss the answer for these two topics. C. Social studies. பாருங்க, நயாக்ரா ஃபால்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்குது? கனடா. கனடா எங்கே இருக்குது? யூஎஸ்ஏல. CANADA கனடா, யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட்டு விக்டோரியா ஃபால்ஸ் அது எங்கே இருக்குது? ஜாம்பியா இன் ஜிம்பாபே. Zambia, ZAMBIA, Zambia. Zimbabwe, ZIMBABWE. Jersofa Falls, South India, SOUTH, South India, INDIA, India. Fourth, Igaku Falls, Argentina, in Brazil border, ARGENTINA, Argentina. Brazil, BRAZIL, Brazil border, BORDER, border. Without spelling mistakes, you should write clearly. Next, complete the following statements. பாருங்க. Universal adult franchise means one vote per citizen, irrespective of caste, creed or sex. ஸோ ஒரு சிட்டிசன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டு. அவங்க மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், என்ன ரிலிஜியனாக இருக்கலாம், என்ன கேஸ்டாக வேணாலும் இருக்கலாம், என்ன செக்ஸ் அதாவது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், எந்த ஜெண்டராக வேணாலும் அவங்க இருக்கலாம். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னா என்னது? ஒரு சிட்டிசனுக்கு ஒரு ஓட். அதுதான் மீனிங். ஒன் ஓட் பெர் சிட்டிசன், இர்ரெஸ்பெக்டிவ், IRRESPECTIVE, irrespective of caste, 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 creed, 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 or sex, SEX. Second one, voting in India can be done fearlessly. நம்ம இந்தியாவில் வந்து ஓட்டிங் பயப்படாமல் யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம். எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஏன்? இட் இஸ் டன் பை சீக்ரெட் பேலட். ஸோ நம்ம ஓட் பண்ணுறது நமக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு ஓட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது சீக்ரெட் பேலட்டில் நம்ம ஓட் பண்ணுறது நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஓட் பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் ஓட்டிங் நம்ம இந்தியாவில் ஓட் பண்ணுறது ஃபியர்லெஸ்ஸாகவே நடக்குது. பயமே இல்லாமல் நம்ம யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜென்ரல் மேட்ச் த காலம் பை பிளேசிங் த கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட்ஸ் இன் த பாக்ஸஸ். சி ஃபர்ஸ்ட், கோரியோகிராஃபர். கோரியோகிராஃபருங்கிறவங்க யார்? டான்ஸ், அதாவது அவங்க க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. பாருங்கள், இ ஆப்ஷனில் டிசைனர் ஆஃப் பேலட்ஸ். பேலட்ஸ் அப்படின்னா டான்ஸ் பெர்ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு டிசைன் பண்ணுறவங்க தான் இந்த கோரியோகிராஃபர். செகண்ட், கண்டக்டர், டைரக்டர் ஆஃப் ஆர்கெஸ்ட்ராஸ். மாஸ்ட்ரோ, பிளேஸ் அட் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ். பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் ப்ளே பண்ணுறவங்கள மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், கிரேட் மியூசிக்கல் கம்போசர். ஃபிஃப்த் ஒன், டைரக்டர், சூப்பர்வைசர் ஆஃப் த ஆக்டர்ஸ் அண்ட் த க்ரூ கன்சர்ன் வித் ஃபில்ம்ஸ் அண்ட் பிளேஸ். ஸோ ஒரு ஃபில்மோ ஒரு பிளேயோ இருக்குது அப்படின்னா ஒரு டைமிங் கரெக்டாக, அதாவது இதுக்கப்புறம் இது, ஸோ அந்த ஷெட்யூல் வைஸ் அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஒரு ஃபில்ம்லேயோ இல்லை ஒரு பிளேஸ்லேயோ இருக்கிற ஆக்டர்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க டைரக்டர். சரியா? ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபர் என்னது? டிசைனர் ஆஃப் பேலட்ஸ். கண்டக்டர், டைரக்டர் ஆஃப் ஆர்கெஸ்ட்ராஸ். மாஸ்ட்ரோ, பிளேஸ் அட் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ். பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், கிரேட் மியூசிக்கல் கம்போசர். டைரக்டர், supervisor of the actors and the crew concerned with the films and plays. Next, mathematics and science.
explain the following terms. எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸும் சயின்ஸு. ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது சயின்ஸில் என்ன மீனிங் உங்களுக்கே தெரியும். ஒரு ஓர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், இப்போ நிறைய ஓர்ஸ் இருக்குது, காப்பர், அயன், இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். அதிலிருந்து ஒரு மெட்டலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறது எக்ஸ்ட்ராக்ஷன். த ப்ராசஸ் பை விச் மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் ஓர்ஸ். செகண்ட் ஒன் ஓர்ஸ். ஓர்ஸ்னால் என்ன? மினரல்ஸ் from which one or more metals can be recovered after processing are called ores. ஓகேவா? ஸோ ப்ராசஸிங் பண்ணினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு மினரல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு ஓர்ஸ். ஒரு ஓர் அப்படின்னா அதில் எல்லா மெட்டலுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஒன் ஆர் மோர் மெட்டல்ஸ் வந்து அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பல்வரைஸ்டு. த ப்ராசஸ் பை விச் த ஓர் இஸ் ரெடியூஸ்டு டு பவுடர். ஓகேவா? அரைச்சி எடுக்கிறது, கிரைண்ட் பண்ணுறது, அதான் வந்து பல்வரைசர், பல்வரைஸ்ட். கான்சன்ட்ரேஷன். எ ப்ராசஸ் பை விச் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டல் இன் த ஓர் இன்க்ரீசஸ். இப்போ வந்துட்டு ஒரு ஓரில் நிறைய, இப்போ காப்பர் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஜிங்க் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ், இந்த அல்லாயெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, ஸோ ப்ராப்பர் அந்த அதாவது மெட்டலோட பர்சன்டேஜை அந்த ஊரில் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 2 கொஷின்ஸ் தான் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ். த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் டேஷ் 3 times the area of a square of side R. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லெஸ் தென், ஈக்குவல் டு, ஆர் கிரேட்டர் தென். இந்த டேஷில் என்ன வரும்? ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? ஏரியா ஆஃப் எ சர்க்கிள், அதோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்னு தெரியும். ஏன்னா ரேடியஸ் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஆர். ஸோ அப்போ ஆர் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஆர் இருக்கிற இடத்துல ஆரே தான் இருக்கும். ஏரியா ஆஃப் எ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து சைடு ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க? சர்க்கிள் வந்து ஸ்கொயரை விட எப்படி இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தேன் 3 டைம்ஸா, லெஸ் தேன் 3 டைம்ஸான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் த வேல்யூ ஆஃப் பை வந்துட்டு 3.14 அப்படின்றது தெரியும். ஸோ இந்த அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள், 3.14 ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் வந்து 3.14 இருக்குது இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஒன்லி ஆர் ஸ்கொயர் தான். ஸோ எப்படி இருக்குது? ஏரியா ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்குது? கிரேட்டர் தேன் 3 டைம்ஸா, லெஸ் தேன் 3 டைம்ஸா? கிரேட்டர் தேன். ஏன்னா 3.3க்கு மேலே 14 இருக்குது. அப்போ என்னது ஆன்சர்? கிரேட்டர் தேன். ஓகேவா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்குது? கிரேட்டர் தேன் ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 2r இஸ் டேஷ் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஆஃப் சைடு 2r. இங்கே டயாமீட்டர் நல்லா கவனிக்கணும் இந்த கொஷினை நீங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? சரி, ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு டயாமீட்டர் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எதை தான் எடுத்துக்குவோம்? ரேடியஸை தான் எடுத்துக்குவோம். அப்போ டயாமீட்டர் வந்து 2r அப்படின்னா நமக்கு ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? 6 தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6 தான். அப்போது பை ஆர் ஸ்கொயர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஆஃப் சைடு 2rன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு சைடு வந்துட்டு ஆர் ஏ ஸ்கொயர் அப்படின்னா அது நமக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? ஒவ்வொரு சைடுக்கும் 2r. அப்போ ஃபார்முலா என்னது? 2r ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். 2r ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 4r ஸ்கொயர்னு வந்துருமா? சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணோம். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு. ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் என்னது? இப்போ 4r ஸ்கொயர். இப்போ சர்க்கிள் எப்படி இருக்குது? ஏரியா ஆஃப் ஸ்கொயரை விட ஏரியா ஆஃப் சர்க்கிள் கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா? லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென்? லெஸ் தென். ஏன்னா 4 விட 3.14 அப்படின்றது லெஸ் தான். ஸோ த ஆன்சர் என்னது? லெஸ் தேன்.
சரியா? ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் greater than. செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் less than. சரியா? செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் less than. ஓகே, மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கேட்கலாம். சரியா? ஓகே, that's all for today, students. We'll see next quiz in next class. Thank you.